வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்திக்க வரும் மக்கள் அமைச்சர்கள் அறை முன் இருக்கை எதுவும் இல்லாததால் தரையில் அமர்ந்தபடி அமைச்சருக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவர்களை சந்திக்க கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், துறை அதிகாரிகள், தொழில் அதிபர்கள் மற்றும் பல்வேறு சங்க நிர்வாகிகள் என தினமும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். முக்கியமான நபர்கள் அமைச்சர்களை சந்திக்க அவர்களின் உதவியாளர்களிடம் நேரம் பெற்று அந்த நேரத்திற்கு வருகின்றனர். ஆனால் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் நேரடியாக அமைச்சர்களை சந்திக்க தலைமை செயலகம் வருகின்றனர். அமைச்சரின் அறை உள்ளே பார்வையாளர்கள் அமர இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. அமைச்சரை சந்திக்க முன் அனுமதி பெற்றவர்களை அமைச்சரின் அலுவலக உதவியாளர்கள் உள்ளே அமர வைக்கின்றனர். எந்தவித அனுமதியும் பெறாமல் வருவோர் அமைச்சர்கள் இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுவர். அமைச்சர்கள் இல்லாவிட்டால் அவர்களை அறைக்குள் அனுமதிப்பதில்லை. அமைச்சர்களின் அறைக்கு வெளியே பார்வையாளர்கள் அமர இருக்கை எதுவும் கிடையாது. இதனால் அவர்கள் தரையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சக இணையதளத்தை தமிழ், ஆங்கிலம் உட்பட 22 மொழிகளில் பார்க்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் உத்தரவுகள் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களின் இணையதளங்களில் வெளியிடப்படுகின்றன. இவற்றை பார்க்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது. வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் வர்த்தகம் சார்ந்த தொழில் மட்டுமின்றி உற்பத்தி, சேவை தொழில்கள் தொடங்கவும் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படித்த வேலையில்லா இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு வர்த்தகம் சார்ந்த தொழில் தொடங்க 15 லட்சம் ரூபாய் வரை வங்கிகளில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கு 25% அதிகபட்சம் 3.25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. தற்போது இந்த திட்டத்தை மறுசீரமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி வர்த்தகம் மட்டுமின்றி உற்பத்தி மற்றும் சேவை துறைகளை சார்ந்த தொழில் தொடங்கவும் கடன் உதவி வழங்கப்பட உள்ளது. மேலும் கடன் தொகை 15 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பதுடன் அதற்கு ஏற்ப மானியமும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளநோட்டு கும்பலின் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணியில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தவர் ஷபீக் ரஹ்மான் அதே பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் 100, 200, 500 ரூபாய் முகமதிப்புள்ள கள்ள நோட்டுகள், வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்தார். OCIU என்ற ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு போலீசார் உதவியுடன் சென்னை திருவல்லிக்கேணி போலீசாரால் கடந்த 15ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த தகவலின்படி தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 22.79 லட்சம் ரூபாய் அசல் ரூபாய் நோட்டுகள், 7500 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சென்னையில் பதுங்கியிருந்த மலேசியாவைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர்களின் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் தற்போது தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நம் நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்க கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட வெளிநாட்டு கும்பல்கள் சதி செய்து வருவதாக முன்னரே கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ATM மையங்களில் கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்ய முயற்சி நடந்துள்ளதும் அது குறித்தும் விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் 64 மாதங்களாக முடங்கியுள்ள அனல் மின் நிலையத்தை மீண்டும் ஆய்வு செய்ய தாவேக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் தலா 800 மெகாவாட் திறனில் 2 அலகுகள் உடைய அனல் மின் நிலையம் அமைக்க கடந்த 2017ஆம் ஆண்டு ஒப்பந்த நிறுவனங்கள் வாயிலாக பணிகளை மின்வாரியம் தொடங்கியது. மொத்த திட்ட செலவு 12,776 கோடி ரூபாய். 3.5 ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 2021 ஆண்டு மார்ச்சில் பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்ததால் கட்டுமான பணிகள் முடங்கின. அதன் பின் 64 மாதங்களாக இந்த திட்டத்தில் எந்த பணிகளும் நடக்கவில்லை. உப்பூர் மின் திட்டத்திற்கு நிலக்கரி எடுத்து வர தூத்துக்குடியில் இருந்து 28 கிலோமீட்டருக்கு தனி ரயில் பாதை அமைக்க வேண்டும். எனவே உப்பூர் மின் திட்டத்தை தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின் நிலையம் அருகே மாற்ற மின்வாரிய இயக்குநர்கள் குழு 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் ஒப்புதல் அளித்தது.
திமுக ஆட்சி அமைந்ததும் உப்பூர் மின் திட்டத்தை அங்கேயே தொடரலாமா அல்லது உடன்குடிக்கு மாற்றலாமா என அரசிடம் மின் வாரியம் ஆலோசனை கேட்டது. இந்த பணியில் 5 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டு ஆட்சி முடிவடையும் நிலையில் உடன்குடிக்கு மாற்றி 800 மெகாவாட் திறனில் புதிய அனல் மின் நிலையம் அமைக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக விஜய் உள்ள நிலையில் அத்திட்டத்தை மீண்டும் ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப பணிகளை தொடங்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் அதனுடன் இணைந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு திமுக ஆதரவளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்களில் ஆட்சி மாறியதால் நாடாளுமன்றத்தில் காட்சிகள் மாறும் சூழலும் உருவாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த கூட்டத்தொடரின் போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அதனுடன் இணைக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை தொடர்பான 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. லோக்சபா, ராஜ்யசபா என 2 சபைகளிலும் 3/2 பங்கு ஆதரவு கிடைக்காததால் ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இதனால் தேவையான ஆதரவுடன் 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக திமுக மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் பாஜக பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.